ஸோ guys, இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தானில் ஊப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஊப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அதாவது ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு எழுதுறது. இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல. ஸோ கிளாஸ்னால் என்னென்னு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, ஒரு வீடு கட்டுறக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவைப்படும் பார்த்தீங்களா, அதுதான் கிளாஸ். இப்போ ஆப்ஜெக்ட்ன்றது வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு கட்டுற வீடு. ஸோ வந்து ப்ளூ பிரிண்ட் அதாவது கிளாஸ் ஒன்று தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் அதாவது கட்டுற வீடு, அதை வச்சு எத்தனை வீடு வேணும் நம்ம கட்டிக்கலாம். ஸோ அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வந்து ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இது வந்து கிட்டத்தட்ட டிக்ஷனரி மாதிரி தான், ஆனால் டிக்ஷனரி கிடையாது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ எப்படின்னா வந்து நீங்கள் கிளாஸ் எழுதுனா கிளாஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டை வச்சு எழுதிக்கணும். இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் இங்கே வந்து கிளாஸை வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணுற எல்லாமே ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இப்போ ஸ்டூடெண்ட்டு நான் ஒரு டேட்டா டைப்பை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டா டைப்புக்கு வந்து நேம் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், மார்க்ஸ் இருக்கும், சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், நேட்டிவ், மதர் டங், வேறு தெரிஞ்ச லாங்குவேஜ், இது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை நான் திரும்ப 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 எழுதுறதுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு காமனான ஒரு டேட்டா டைப்பை கிளாஸ் வச்சு நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டேட்டா டைப் வச்சு நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் ஆக்சஸ் பண்ணிக்குவேன். இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதுக்கு சிம்பிளாக நான் வந்து ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதி காட்டுறேன். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இங்கே அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி டெஃபன் போட்டுங்க. நான் ஹாய்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல தான் ஒன்று சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் செல்ஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணணும். அது ஏன்னு சொல்கிறாருங்க. அதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண என்ன ஆகும்னு நான் சொல்லி எழுதிட்டேன். இப்போ நான் சும்மாவே ஹாய் அப்படின்னு கொடுத்தேன். ஏன் எரர் வருது அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு வேரியபிளையோ ஒரு ஃபங்க்ஷனையோ நம்மளால் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. இது கிளாஸில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ், டேட்டா ஹைடிங். இதுதான் கிட்டத்தட்ட என்கேப்சுலேஷன் சொல்லுவோம். நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன்ஸையும் வேரியபிள்ஸையும் வச்சு எழுதுறது. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஹாய்ன்ற மெத்தட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு நேம் கொடுத்துங்க. நான் ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ வந்து ஓன் கொடுக்குறேன்னு வச்சுங்க. இதுதான் என்னோடய ஆப்ஜெக்ட். இது எப்படி நான் ஆப்ஜெக்டாக மாற்றணும்னா, இங்கே நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஒரு கிளாஸ்க்கு ஒரு நேம் டிஃபைன் பண்ண பார்த்தீங்களா, அந்த நேம் இங்கே கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு இந்த பேரந்திசிஸை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஓன்றது ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஓவை வச்சு நான் அதை கால் பண்ணுவேன். எப்படின்னா ஓ டாட் அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இது ரன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். இப்படி இந்த ஆப்ஜெக்ட் இப்படி வச்சு தான் நம்மளால் இப்படி ஒரு ஃபங்க்ஷனையும் இவ்வளோ ஒரு வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே செல்ஃப் ஏன் போட்டேன் அப்படின்னா, நம்ம இங்கே ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறோம். நீங்கள் ஒரே விஷயத்தினால ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாஸ்க்குள்ளே நீங்கள் எழுதுகிற எல்லா ஃபங்க்ஷன்லேயும் செல்ஃப் அப்படின்ற கீவேர்டு முதல்ல இருக்கணும். அங்கே பெராமீட்டர் நீங்கள் இங்கே பாஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் செல்ஃப்ன்ற கீவேர்டு அங்கே இருக்கணும். அது இல்லாட்டி நமக்கு எரர் த்ரோ பண்ணணும். பாருங்கள், செல்ஃப் இல்லை, நமக்கு எரர் த்ரோ பண்ணுது பார்த்தீங்களா, டேக் 0%. ஸோ நமக்கு எப்பவுமே டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கணும். இப்போ நான் கொஞ்சம் டேட்டாவை இங்கேருந்து கொடுத்தவங்க ஷோ பண்ண சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹைனே இருக்கட்டும். இப்போ நான் 2 வேல்யூவை பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 வேல்யூ இங்கே நமக்கு வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே வாங்குறதுக்கு நம்ம 2 வேரியபிளை கொடுத்துக்கிறோம், எக்ஸ் அண்ட் ஒயின்ட்டு. இப்போ நான் இங்கே ஒரு வேரியபிளை வச்சு அங்கே அசைன் பண்ணணும். ஸோ v1 கொடுத்துட்டு அங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், v2 கொடுத்துட்டு ஒய்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பிரிண்டில் v2 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது வரும், ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. பைத்தான் கிளாஸை பொறுத்த வரைக்கும் வேரியபிளையுமே நீங்கள் வந்து செல்ஃப் டாட்னு தான் யூஸ் பண்ணணும். அதாவது
self dot v1 self dot இப்படி இருந்தால் எழுதணும். இப்படி எழுதாட்டி என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஷோன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த இதை இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். எல்லாம் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் செல்ஃப் போட்டிருக்கேன், செகண்ட் வேல்யூ செல்ஃப் போடலை. என்ன வருது நீங்களே பாருங்கள். என்ன வரும்னா எரர் வருது. ஏன்னா v is not defined. இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். நீங்கள் இங்கே செல்ஃப் டாட்னு போட்டிங்கன்னு வச்சுக்கிட்டா மட்டும்தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸாலையும் அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த செல்ஃப் போடலைன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இந்த v2வால் வேலை செய்ய முடியும். வெளியே வரந்தால் வேலை செய்ய முடியாது. ரன் பண்ணால் நமக்கு எந்த எரரும் இல்லாமல் ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் இங்கே தான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப தான் வேல்யூ பாஸ் பண்ண முடியுமான்னு அங்கேயும் இல்லை. நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுற பார்த்தீங்களா, இங்கே நம்மளால் வேல்யூஸை கொடுக்க முடியும். இந்த இடத்துல தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வரும். கன்ஸ்ட்ரக்டருக்கு அண்டர்ஸ்கோர் 2 அண்டர்ஸ்கோர் போட்டு இனிட் போட்டு திரும்பி 2 அண்டர்ஸ்கோர் போட்டு பண்ணுறப்ப இது கால் ஆயிரும். ஆனால் எதுவுமே நம்ம அங்கே கொடுக்கல அப்படின்னா எம்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட பாஸ்ன்னு வச்சுக்கேன். இதுதான் நமக்கு அங்கே நடக்கும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா யூனிட் அப்படின்றத கால் பண்ணவே இல்லை. நான் இங்கே அலோகேட் பண்ணுறது அப்போ நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் அதுவே ரன் ஆயிரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹாய்ன்றதை வந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறப்ப நமக்கு இதுதான் கால் ஆகும். டிஃபால்ட்டாகவே இந்த இனிட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகும். அந்த கன்ஸ்ட்ரக்டரை தான் நம்ம இப்போ வேல்யூஸ் எல்லாம் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லான நேமாக கொடுத்துக்கோமே. கயல்னு வச்சுக்குவோம். ஆரம்பிச்சிடும். கயல் ஏஜ் 21, BCA, லாஸ்ட்டாக ஒரு 3 நம்பர் ரோல் நம்பர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இது இங்கே வேரியபிளும் நம்ம வாங்கணும். ஸோ ரேண்டமாக ஏபிசின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் இங்கே வாங்கணும். ஸோ செல்ஃப் டாட் மறந்துடாதீங்க. இந்த செல்ஃப்ன்றது இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டை மீன் பண்ணுது. எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு செல்ஃபை தான் பாஸ் பண்ணணும். செல்ஃப் டாட் நேம் செல்ஃப் டாட் ஏஜ் செல்ஃப் டாட் டீன் போட்டு முடிச்சிடும். அதை அடுத்து செல்ஃப் டாட் ரோல் நம்பர் டி. இப்போ நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை ஷோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். self dot name self dot age self dot dd
செல்ஃப் டாட் ரோல் நம்பர். ஸோ இங்கே ஏஜ் நியூ லைனில் வரக்கு நான் /n கொடுத்துட்டேன். இந்த கையல்ன்ற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஷோன்ற ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேம், கையல், ஏஜ் இதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணோம் அப்படின்னா இது வந்து தலை சுற்றி முக்க சொல்கிற வேலை. இதே நீங்கள் வந்து 2-3 ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க, இப்போ நான் பாலா அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கேன், சாரி ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இப்போ இத்தனை வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்துலேயும் வேல்யூஸை பாஸ் பண்ணிடலாம். நம்ம போய் +2லேயே முடிச்சிட்டான். ஓ டிகிரின்னு போட்டேன்னா சரி, நம்ம ஃபைலுக்கு CSN போடுவோம். இப்போ பாருங்க, பாலா டாட் ஷோ நிவேதா டாட் ஷோன்ற ஃபங்க்ஷன் எழுதிட்டு இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் நடந்துருங்க. இன்னும் ஒரு கேப் விட்டு பண்ணோம்னா இன்னும் நல்லா வரும். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கையலுக்கு தனியாக வந்துருச்சு, பாலாக்கு தனியாக வந்துருச்சு, நிவேதாக்கு தனியாக வந்துருச்சு. நான் பண்ணது கன்ஸ்ட்ரக்டரில் வேல்யூஸ் பாஸ் பண்ணது, கால் பண்ணது மட்டும்தான் பண்ணேன். இது வந்து வாங்கி டிஸ்பிளே பண்ணுற வேலையை இந்த கிளாஸில் இருக்கிறது பார்த்துக்குச்சு. இப்போ நம்ம எத்தனை ஸ்டூடெண்ட் இது மாதிரி வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கிட்டே போகலாம் லைனாக.